நான் வீட்லயே ரெடி பண்ணிட்டு தான் போனேன் என் மைண்ட. யார் வேணாலும் வரட்டும், தேர் ஆல் மை கோ ஆக்டர்ஸ். அப்படிதான் நான் போனேன். நான் கமல் சார் பார்க்கும்போதே நான் வந்து இப்படி பார்த்தேன் அவரை, இப்படியே பார்த்தேன். ஃபோனில் தான் நான் கேட்டேன், ஃபோனில் தான் எனக்கு கால் வந்தது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன ப்ரீஃப் கிடச்சிது. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இப்போ வந்து நான் இது சொல்லாமான்னு தெரியல, பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். எனக்கு வந்து நான் 7 வருஷமா அதுல இருக்கேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நவீன், நான் வந்து ஆரம்பத்திலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அங்கெல்லாம் இருந்து தான் வந்திருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஆள் வந்து பால் வாங்கின்னு ஆச்சினே போனாரா. ஏன்னா அது ஆட்டு பாலா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. முடியல முடியல. இவருதான் சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனதுருங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. கரும கரும. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. என்னென்ன பாரு, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். முடியல முடியல. இது அது இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? தல்ல 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 தல்ல. ஐயோ போச்சே. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. டெய்லி வந்து பீடி கசம் வரான், இது வந்து பிச்சை எடுக்கிறான். யாரு? போலீஸ். சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பிச்சை எடுக்கிறாங்க வந்து. பிச்சை எடுக்கிறாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? வந்துட்டாயா வந்துட்டாயா. எங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். ஒருத்தன் எங்க இருந்து சம்பவம் பண்ணுன்னு தெரியாது. என்னடா பண்ணுவ? உலகேச உள்ள போயிருவா. என்ன கை ஏதோ பிடிக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என் காலையில பிடிச்சிட்டு. இது உலக நடிப்புடா சாமி. என்னங்க
வேணாங்க வேணாங்க அதை மட்டும் பண்ணாதீங்க please. நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் விம் மேல தூக்கி போட்டுறலாமா வேணாங்க விம் மேல தூக்கி போடுறது மாருதியில தூக்கி போடலாம் மாருதி மேல போட்டுருவோமா வேணாங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா ரெடி அது ஒரு தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு பூஜா பிரியங்கா அண்ணியாமா அந்த மாதிரி இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். பிரியங்கா அப்படியா? சொல்லு நீ தான் தைரியமான ஆளுச்சுல சொல்லு சார் இவங்களாம் நம்பவே முடியாது சார் எல்லாம் ஷோக்காகன்னுவாங்க சார் கரெக்டா 2 மாசம் கழிச்சு பத்திரிகையோட வருவாங்க சார் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அவன் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பேசிக்கலா என்னதுமா சொல்றான், எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டனா ஒரே பிளேட் எடுத்து போட்டனா ரத்தத்தின் ரத்தமே வழிஞ்சிடும்ன்றான். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க.